கர்ணன் இறந்த 17வது நாளின் இரவில் என்ன நடந்தது தெரியுமா? மகாபாரத போரின் 17வது நாளில் அர்ஜுனனின் அம்புகள் பாய்ந்து மண்ணில் விழுந்தான் கர்ணன். உடல் முழுதும் காயங்கள், வலது கையின் நரம்புகள் துண்டிக்கப்பட்டு இருந்தது. காயங்களில் இரத்தம் கசிந்து கொண்டே இருந்தது. ஆனால் கர்ணனின் உயிர் மட்டும் பிரியவில்லை. கர்ணன் தான் தங்கள் அண்ணன் என்று பாண்டவர்களும் மற்ற அனைவரும் அறிந்தனர். உயிருக்கு போராடிய நிலையில் இருந்த கர்ணனை கூடாரத்தில் படுக்க வைத்திருந்தனர். கர்ணனை படுக்க வைத்திருந்த கூடாரத்தில் கர்ணனின் மனைவி விருசாலி சோகமாக அமர்ந்திருந்தாள். காலை இழுத்துக்கொண்டு சரக் சரக்கென நடந்து வரும் சத்தம் விருசாலியின் காதுகளில் கேட்டது. அந்த சத்தம் அவளின் அருகே நெருங்கி வந்தது. மஞ்சள் சாயம் பூசப்பட்ட காலணிகள், காலணிகளில் இரத்தக்கரைகள் படிந்திருந்தது. அதிலிருந்து வரும் இரத்த வாடையை அவள் உணர்ந்தாள். அவள் குனிந்த தலை நிமிரவில்லை. திடீரென அவளின் தலையில் கைப்பட்டது. அந்த கைகள் அவளின் தலையை கோதியது. அவள் திடுக்கிட்டு எழுந்து பார்த்தாள். சகுனி நின்று கொண்டிருந்தார். சகுனி தழுதழுத்த குரலில் பேசினார். மகளே என்றார். விருசாலி நிமிர்ந்து பார்த்தாள். அவளின் கண்கள் உலர்ந்திருந்தாலும் கண்ணீர் வலிந்த கோடுகள் தெளிவாக தெரிந்தது. சகுனி குரல் அடைத்தபடி கூறினார். மகளே, மருத்துவர் கைவிட்டு விட்டாரம்மா என்றார். விருசாலி எதுவும் பேசவில்லை. சகுனி கூறினார். சூதாட்டம் நடந்த அன்றே இறைவன் அவரை கைவிட்டு விட்டான் அம்மா. இப்போது அவனுக்கு தேவை இந்த வலியிலிருந்து விடுதலை மட்டுமே என்றார். விருசாலி அழுதபடி கூறினாள். இப்போது அவரின் உயிர் பிரிந்தாலே போதும் என்று அழுதாள். சகுனி கதறி அழுதார். எல்லாம் என்னால்தான். பாண்டவர்கள் மேலிருந்த பொறாமை குணத்தால் நாங்கள் கேடுகெட்ட செயலை செய்தோம். ஆனால் இவனோ துரியனின் மேலிருந்த அன்பால் கேடு கெட்ட செயல் என்று அறிந்தும் மனதார அதை ஏற்றுக்கொண்டு போரில் நின்றான் என்று கூறிவிட்டு சகுனி கண்ணீர் மல்க அழுதார். அப்போது கூடாரத்தின் வெளியே 7 பேரின் நிழல் உருவங்கள் தெரிந்தது. சகுனி விருசாலியை பார்த்து கையை காட்டினார். ஆமாம் அப்பா, அது கிருஷ்ணர், பாண்டவர்கள் மற்றும் பாஞ்சாலி என்றாள். அப்போது துரியோதனன் வந்தான். இவர்களுக்கு இங்கு என்ன வேலை என்று சத்தமாக கூறிவிட்டு உள்ளே வாருங்கள் என்றான். பாண்டவர்கள் தயக்கத்துடன் உள்ளே வந்தனர். கிருஷ்ணரை தவிர மற்ற அனைவரின் உடலிலும் இரத்த வாடை வீசியது. பாஞ்சாலியின் கூந்தலிலும் சிறிது இரத்தம் படிந்திருந்தது. துரியோதனன் பகையை மறந்து தர்மனை வணங்கி வரவேற்றான். தர்மன் சோகமான குரலில் புகழோடு விளங்குக என்று ஆசீர்வதித்தான். துரியோதனன் பீமனை பார்த்து கைகளை நீட்டினான். ஆனால் பீமன் முன்வரவில்லை. துரியோதனனே முன்னே சென்று பீமனை கட்டியணைத்து அழுதான். அஞ்சாதே பீமா, நேற்றும் நாளையும் நாம் எதிரிகள்தான். ஆனால் இந்த கணம் நீ கர்ணனின் சகோதரன் என்ற உணர்வு மட்டுமே மிஞ்சியிருக்கிறது என்றான். பீமனுக்கு பேச்சே வரவில்லை. துரியோதனனை கட்டிப்பிடித்து அழுதான் பீமன். துரியோதனன் கூறினான். என்னை மன்னித்து விடு பீமா. கர்ணன்தான் மூத்த பாண்டவன் என்று நான் அறிந்திருந்தால் இந்த போரே நடந்திருக்காது என்றான். தர்மன் முன்வந்து கூறினான். துரியோதனா, இப்போதே இந்த போரை நிறுத்திவிடலாம் என்றான். துரியன் கூறினான். காலம் கடந்துவிட்டது சகோதரா, நம் கையில் ஒன்றுமில்லை. நடப்பது நடந்தே தீரும் என்று மெல்லிய குரலில் கூறினான். பின் துரியோதனன் பாஞ்சாலியை பார்த்தான். பாஞ்சாலியின் தலை தானாக குனிந்தது. அவளின் விரிந்த கூந்தல் அவளின் கன்னங்களை மறைத்தது. துரியோதனன் கூறினான். என் அண்ணியின் கூந்தல் முடிந்த நிலையில் இருந்தால் இன்னும் அழகாக இருப்பார்கள் என்று சோகமாக கூறினான். பாஞ்சாலியின் கண்களில் கண்ணீர் கசிந்தது. இந்த காட்சியை வெறுப்போடு பார்த்து கொண்டிருந்த கர்ணனின் மனைவி விருசாலி கோபமாக கூறினாள். இந்த பாசம் நெகிழ்ச்சியெல்லாம் நாளை வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது என் கணவருக்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்று கொந்தளித்தாள். அப்போது அனைவரும் மௌனமாக இருந்தனர். துரியோதனன் கண்களில் கண்ணீருடன் கூறினான். அவன் பிழைக்க மாட்டான் அண்ணி. விலா எலும்புகள் நுரையீரலை துளைத்திருக்கிறது. உடலிலிருந்து பாதி ரத்தம் வெளியே வந்துவிட்டது. அர்ஜுனனின் அம்புகள் குத்தி துளைத்த போதே கர்ணனின் உயிர் பிரிந்திருக்க வேண்டும். இவ்வளவு நேரம் இவன் உயிரோடு இருப்பது ஆச்சரியமாக உள்ளது என்று மருத்துவர் கூறினார் என்றான் துரியோதனன். இன்னும் சிறிது நேரம்தான் கர்ணன் உயிரோடு இருப்பான். இப்போது நாம் அனைவரும் அவனருகில் இருந்தாலே போதும், வாருங்கள் என்றான்.
விருசாலி கூறினாள். இன்னும் சிறிது நேரம்தான் என்று 8 மணி நேரமாக கூறுகிறீர்கள். என் கணவர் இறக்க மாட்டார். அவரின் உயிர் பிரியாது. எத்தனை காயம் பட்டாலும் எவ்வளவு ரத்தம் கசிந்தாலும் அவர் இறக்க மாட்டார். அவரின் மனோதிடம் அவரை இறக்க விடாது என்று அழுதபடி கூறினாள். அவள் துரியனை பார்த்து கூறினாள், அவரின் வாழ்வின் பொருளே நீங்கள்தான் அண்ணா. உங்களை காக்க வேண்டும், உங்களுக்காக போரிட வேண்டும் என்றுதான் உயிரை இன்னும் கையில் பிடித்து கொண்டு உள்ளார் என்றாள். இவ்வளவு வலியை தாங்கிக் கொண்டிருப்பது மீண்டும் வில்லெடுத்து போரிட வேண்டும் என்பதற்காகத்தான் என்று அழுதபடி கூறினாள். அதை பார்த்த பாஞ்சாலியின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. ஓடி வந்து விருசாலியை கட்டி அணைத்து அழுதாள். விருசாலி அழுது கொண்டே அங்கிருந்த அனைவரையும் பார்த்தாள். அர்ஜுனனை பார்க்கும்போது அர்ஜுனன் தலை குனிந்து நின்றான். கடைசியாக கிருஷ்ணரை பார்த்தாள். கிருஷ்ணர் புன்னகையுடன் நின்றிருந்தார். அவரின் புன்னகை விருசாலிக்கு நம்பிக்கையை அளித்தது. விருசாலி தரையில் மண்டியிட்டு கிருஷ்ணரை வணங்கி கண்ணா என்றாள். கிருஷ்ணர் கூறினார், நான் இங்கு வரும் வழியில் ஒரு சூதன் பாடல் ஒன்றை பாடிக்கொண்டிருந்தான். அர்ஜுனனின் அம்புகளால் கர்ணனை கொல்ல முடியாது. அவன் செய்த தான தர்மங்கள் அவனின் உயிரை பாதுகாக்கிறது. அதுவே கர்ணனின் புதிய கவசம் என்று பாடியதை கேட்டேன் என்றார் கிருஷ்ணர். விருசாலி உடனே கதறி அலறினாள். ஐயோ கிருஷ்ணா, இந்த பாடல் கர்ணனின் காதில் விழுந்தால் ஒருபோதும் தன் மரணத்தை ஏற்க மாட்டார். மீண்டும் வில்லேந்துவோம் என்ற நம்பிக்கை அவரின் உயிரை போகவிடாது. அவரின் வேதனையை என்னால் தாங்க முடியவில்லை கிருஷ்ணா. அவரை எப்படியாவது கொன்றுவிடு. இந்த கொடுமையான வலி நிறைந்த துன்பத்திலிருந்து கர்ணனுக்கு விடுதலை கொடு என்று கதறி அழுதாள். கிருஷ்ணர் மனதை கல்லாக்கி கொண்டு கர்ணன் படுத்திருந்த அறைக்குள் சென்றார். கிருஷ்ணரின் பின்னால் தர்மன், அர்ஜுனன் மற்றும் விருசாலி உள்ளே சென்றனர். அங்கே ஒரு வாழை இலையின் மீது கர்ணன் படுக்க வைக்கப்பட்டிருந்தான். கர்ணனின் வலதுகை ஒரு துணியால் மூடப்பட்டிருந்தது. கர்ணனின் மார்பில் பெரிய கீறலும் அம்பு குத்திய துளைகளும் இருந்தது. அந்த கீறல்களில் எலும்புகள் வெள்ளையாக தெரிந்தது. காயங்களில் ரத்தம் கசிந்து கொண்டே இருந்தது. கர்ணன் வலியால் துடித்தபடி இருந்தான். கர்ணன் படும் வேதனையை தலை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் தலை குனிந்தபடி உள்ளே வந்தனர். அவர்களை பார்த்த கர்ணன் வலியை பொறுத்து கொண்டு சிரித்தான். தர்மன் கர்ணனின் அருகில் வந்து வணங்கினான். கர்ணன் பேச முடியாமல் மிகவும் சிரமப்பட்டு பேசினான். தர்மனை பார்த்து வெற்றி பெறுவாயாக என்று வாழ்த்தினான். கர்ணன் அர்ஜுனனை பார்த்து அதே சிரிப்புடன் கூறினான், மீண்டும் போர் அர்ஜுனா என்று முணுமுணுத்தான். அனைவரின் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது. அந்த வேதனையை பார்க்க முடியாமல் அனைவரும் வெளியே வந்தனர். ஆனால் கிருஷ்ணர் மட்டும் கர்ணனின் அருகில் நின்று கர்ணனையே பார்த்தார். கிருஷ்ணர் கர்ணனிடம் கேட்டார், கர்ணா, துரியோதனன் உன் ஜீவன் அல்லவா என்று கேட்டார். இதை நான் சொல்ல வேண்டுமா என்று பலவீனமான குரலில் கர்ணன் கூறினான். அப்படியென்றால் ஏன் சூரியனுக்கு துரோகம் செய்தாய் கர்ணா என்று கிருஷ்ணர் சற்று கோபமாக கேட்டார். கர்ணனின் புருவம் நெளிந்தது. என்ன சொல்கிறாய் கண்ணா என்று கர்ணன் கேட்டான். ஆமாம் கர்ணா, துரியோதனனின் வெற்றிதான் உனக்கு முக்கியம் என்றால் ஏன் அர்ஜுனனை தவிர மற்ற பாண்டவர்களை கொல்ல மாட்டேன் என்று உன் தாய் குந்தியிடம் வாக்களித்தாய்? சரி, இருந்தாலும் அர்ஜுனனை கொல்லும் சூழல்கள் வந்தபோதும் ஏன் அர்ஜுனனை கொல்லாமல் அந்த வாய்ப்புகளை தவிர்த்தாய்? என்ன அவமானம் நேர்ந்திருந்தாலும் நீ பீஷ்மரின் கீழ் நின்று போர் புரிந்திருக்க வேண்டும். போர் தொடங்கிய முதல் நாளிலேயே அர்ஜுனனை தேடிச் சென்று உன் சக்தி வாய்ந்த ஆயுதத்தால் அவனை கொன்றிருக்க வேண்டும். நீ அர்ஜுனனை கொன்றிருந்தால் 4 நாட்கள் கூட இந்த போர் தொடர்ந்திருக்காது. இந்த சமயம் துரியோதனன் பாரத வம்சத்தின் சக்கரவர்த்தியாக முடிசூட்டியிருக்கலாம். ஆனால் நீ 10 நாட்கள் கழித்துதான் போரில் கலந்து கொண்டாய். போரின் நடுவில் நீ சம்சப்தனாக நின்றிருந்தால் யாராலும் உன்னை தடுத்திருக்க முடியாது. ஆனால் அர்ஜுனனை போரில் சந்திக்க நீ முயலவே இல்லை. நான் சூரிய தேவனை மறைத்து நின்ற போது துரியோதனன் கூட அர்ஜுனனை தேடி வந்து போர் புரிந்தான். நீ அப்போது எங்கு சென்றாய்? சக்தி வாய்ந்த உன் ஆயுதங்கள் இல்லாமல் போகும் வரை நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? ஏன் அர்ஜுனனுக்கு எதிராக வில்லேந்தாமல் தவிர்த்தாய்? இப்போது உடல் முழுதும் காயம்பட்டு உயிருக்கு போராடும் நிலையில் மீண்டும் அர்ஜுனனுடன் போர் செய்வேன் என்று வீண் வஞ்சனம் வேறு பேசுகிறாய். நீ துரியனுக்கு உண்மையாக இல்லை கர்ணா. துரியோதனன் வெல்ல வேண்டும் என்று நீ விரும்பவில்லை. உன் தம்பிகள் வெற்றி பெற வேண்டும் என்றுதான் நினைக்கிறாய்.
இப்போது கூட வெற்றி பெறுவாயாக என்று தர்மனை வாழ்த்தினாய். துரியோதன் மீது உள்ள உன் நட்பு உண்மைதான். ஆனால் உன் தம்பிகளின் பாசத்தால் இப்போது இந்த நிலையில் கிடக்கிறாய். உன் உயிர் உன்னை விட்டு பிரிய மறுக்கிறது. நீ செய்த தர்மங்களே உன் உயிரை பிடித்துள்ளது. ஒன்றை புரிந்து கொள் கர்ணா, நீ இப்போது உயிரோடு இருந்தாலும் உன்னால் போரில் நிற்க முடியாது. நரம்புகள் துண்டிக்கப்பட்ட உன் கையால் வில்லினை தூக்கக்கூட முடியாது. இந்த காயங்களின் வலியால் நீ துன்பப்பட்டு மற்றவர்களையும் வேதனைப்பட வைக்காதே கர்ணா. உன் பிறப்பின் முடிவு இப்போதுதான். இனி உயிரோடு இருந்து எந்த பலனும் வரப்போவது இல்லை. தயவு செய்து உன் மரணத்தை ஏற்றுக்கொள் கர்ணா என்று கிருஷ்ணர் கர்ணனை பார்த்து கண்கலங்கியபடி கேட்டார். அதை கேட்ட கர்ணனின் உதடுகள் துடித்தன. மேல் மூச்சும் கீழ் மூச்சும் வேகமாக இருந்தது. சில நொடிகளில் அந்த வேகம் அடங்கியும் போனது. கண்களை மூடிக்கொண்டு கிருஷ்ணர் வேதனையோடு திரும்பினார். அருகில் இருந்த கேடயத்தில் கிருஷ்ணர் தன் உருவத்தை பார்த்தார். கேடயத்தை வேகமாக உருவி கீழே போட்டு மிதித்தார். கேடயம் சுக்குநூறாக சிதறியது. வேகமாக கர்ணனின் அறையிலிருந்து வெளியேறினார் கிருஷ்ணர். கிருஷ்ணர் வெளியே வந்ததும் விருசாலி உள்ளே ஓடினாள். உடனே கதறி கூச்சலிட்டு அழுதாள். அனைவரும் உள்ளே ஓடினர். அனைவரும் தரையில் மண்டியிட்டு கர்ணனை வணங்கி அழுதனர். வெளியே சென்ற கிருஷ்ணர் கால் போன போக்கில் நடந்தார். சிறிது நேரத்தில் கூடாரத்திற்கு திரும்பினார். அப்போது வரும் வழியில் அந்த சூதன் ஒரு பாடல் பாடினான். செய்த புண்ணியங்கள் எல்லாம் கர்ணனின் உயிரை காத்து நின்றது. ஆனால் வஞ்சகன் கண்ணன் அந்த புண்ணியங்களை தானமாக கேட்டு பெற்றுக்கொண்டான். அதனால்தான் கர்ணனின் உயிர் பிரிந்தது என்று பாடினான். அதை கேட்ட கிருஷ்ணர் சிறிய புன்னகையுடன் கூடாரத்தை நோக்கி நடந்தார். மிக பெரிய தத்துவ இதிகாசமான மகாபாரத கதையில் கர்ணன் என்ற கதாபாத்திரம் என்றும் அழியாத ஒன்று.